ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அபி ஏதேதோ திட்டம் போட்டு முரளியை பற்றி இருக்க உண்மையை எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை ராகவ் கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு ரொம்பவுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ராகவ் ஒரு சில நேரத்தில் அபிகிட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பேசும்போது அதை அபி ரொம்பவுமே ரசிக்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து பார்த்தா முரளியை சம்மந்தப்படுத்தி பேசும்போது இவ்வளோ பெரிய அசிங்கமாக நம்மளை நினச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமும் படுறாங்க. அதுக்குண்டான உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்கிறத நமக்கு அடுத்தடுத்து கதையில் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் ஆண்டாளுக்கிட்ட போய் அபி பேசும்போது நம்ம எப்படியாவது முரளி சம்மந்தமாக இருக்கிறத அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணுங்கும் போது தான் இப்போ ஆக்சிடென்ட் பண்ணி முரளி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டாக்டர்கிட்டையும் பேசி முடிச்சிட்டாங்க, அந்த பழைய விஷயத்தெல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சிருங்கன்னு. இப்போ டாக்டர் கேட்குறாங்க, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கன்னு. முரளி படுத்திருக்காங்க. அபி ரொம்ப ஆர்வமாக கேட்குற மாதிரி ப்ரொமோ முடிச்சிருந்தாங்க. நம்மளாம் அதை பார்க்கும்போது அடுத்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் முரளி மாட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா முரளி தில்லாலங்கடி சைக்கோங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்பயும் பார்த்தோம்னா அபி தான் ஏமாந்து போவாங்க. முரளி திட்டம் போட்டு பார்த்தோம்னா வேறு ஏதாவது சொல்லி இன்னுமே அபியை நல்லா குழப்புற மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுக்கடையில் முரளி வச்சு அந்த ரெக்கார்டர் வேறு அபியோட ரூம்குள்ளார இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் போய் அந்த கிஃப்ட்டை தேடினாங்களா, அந்த கிஃப்ட் பாக்ஸ் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு வந்திருக்காங்க. அது செந்தில் அண்ணங்கிட்டையும் அது முக்கியமான கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த கிஃப்ட் பாக்ஸை செந்தில் அண்ணன் எடுத்து அபிகிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியில் செம்ம ட்விஸ்ட்டு டேன்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழை கம்பேர் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் இருக்குங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் அதை அடுத்தடுத்து கொண்டு வருவாங்களான்னு தெரியல. நீங்கள் வேறு தொடர்ந்து கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்னப்பா இப்படி தான் சொல்கிற, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு. அடுத்த வாரத்தில் கன்ஃபார்மாக பார்த்தோம்னா அப்படி ஒரு ஸ்டோரி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறமும் லேட் பண்ண மாட்டாங்க. அது அந்த கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கருங்கிற வக்கீலும் இப்போ எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸும் இப்போ அபி மிஸ் பண்ணிட்டாங்கும்போது அடுத்து கிஃப்ட் பாக்ஸ் சம்மந்தமாக கிடைக்கும். ஆனால் அது ப்ரூஃப் பண்ண முடியாது. அபி தான் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க முரளி நடிக்கிறாங்க, பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த. ஆனால் அதை ப்ரூஃப் பண்ணணுன்னா எவிடன்ஸ் வேணும்ல. சும்மா போய் ராகவ்கிட்ட சொன்னால் நம்புவாரா? ஏற்கனவே ராகவ் தாறுமாறாக கோவப்பட்டுட்டு இருக்காரு. அதனால் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோனரில் தான் சூப்பராக ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஸ்டோரி கரெக்டாக ரிவ்யூ பார்க்கலாம். வரல திங்கக்கிழமை தான் எப்பயும் போல் வருது அப்படின்னாக்கா அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை பார்த்து நம்ம தெளிவான ரிவ்யூ பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.